வணக்கம் முதலாளி. வாங்க மாப்பிள, வாங்க வாங்க உட்காருங்க. மாப்பிள்ளையை பார்த்த உடனே சிலுத்துக்கிறீங்களே, முதல்ல எதுக்கு வந்தாருன்னு கேளுங்க. நான் படுத்த கட்டில அவ படுக்க மாட்டேன்னு சொல்லிருப்பா. முதலாளியாச்சே, அதான் புது கட்டில் வாங்க பணம் கேட்டு வந்திருப்பாரு. மரியாதை உள்ள எந்த புருஷனும் கோவிச்சுட்டு பிறந்த வீட்டுக்கு போன பொண்டாட்டிய கூப்பிட வர மாட்டான். மரியாதை கெட்டாலும் பரவாயில்ல, நான் ஏன் உன்னை கூப்பிட வந்திருக்கேன் தெரியுமா? ஒரு பாவம் மரியாதை ஒரு பொண்ணோட மானம் மரியாதை கெட்டு போயிடக்கூடாதுதான் கூப்பிட வந்தேன். இன்னும் கெடாமலா இருக்கும். ஒன்ன மாதிரி ஆளா இருந்தா கெட்டு போயிருக்கோம். அங்க இருக்கிறது என் மாப்பிள்ளையாச்சே. ஆமா, மாப்பிள்ளையா மாப்பிள்ள, பொல்லாத மாப்பிள்ள. ரொம்ப ஆடாதரி, கீழே விழுந்துற போற. மாப்பிள, எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன். சின்னஞ்சிரிச்சு ஆத்திரத்துல ஏதோ தப்பு பண்ணிட்டா. குத்தம் குறை இருந்தா எல்லாத்தையும் மன்னிச்சு கூட்டிட்டு போய் குடும்பம் நடத்துங்க. இத பாருங்க, என் உயிரே போனாலும் சரி, அவ அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நான் அந்த வீட்டுக்குள்ள நுழைய மாட்டேன். இத பார், இன்னைய பொழுது வரைக்கும் அவகாசம் தர. அதுக்குள்ள நீயா வந்து அந்த அம்மா அப்பளுக்கு இல்லாதவன்னு நீ பெற்ற புள்ள மேல சத்தியம் பண்ணணும். இல்லனா நான் உன்னை கூப்பிட வர மாட்டேன். என் வக்கீல் நோட்டீஸ் வரும். முதலாளி, என்ன மன்னிச்சு. பெரியவங்களாலதான் உங்க அப்பாவோட என்ன சேர்த்து வைக்க முடியல. உன்னாலையாவது முடியுமான்னு பாப்போம். முடியுமா? சொல்லி பாக்குறேன். நீ இப்ப என்ன பண்ற? நேரா வீட்டுக்கு போற. டேடி கிட்ட போய் இருக்கணும், பிடிக்கல மம்மியை கூட்டிட்டு வாங்க, அப்பதான் சாப்பிடுவேன்னு அடம் பிடிக்கணும். என்ன சொல்லுவியா? எப்படி சொல்லுவ? அப்பா அப்பா ஆண்டிய வழியா அமிச்சிட்டு அம்மா அம்மாவை கூட்டிட்டு வந்தாதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு நீ சொன்னதா நான் அப்பா கிட்ட சொல்றேன். எனக்கு வந்து வாக்கி உங்க அப்பா மாதிரி உலகம் புத்தி இருக்கும். அந்த திருட்டு முறை உண்மையை நல்லா கேட்டு வச்சுட்டா. நான் சொல்லி கொடுத்ததா சொல்லுவாளாம். மூஞ்சிய பாரு, மூஞ்சிய இருடி. ஐயோ, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. வணக்கம் முதலாளி. வாங்க மாப்பிள, வாங்க 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 வாங்க. என் பொண்டாட்டிட்ட கொஞ்சம் தனியா பேச. என்ன மாப்பிள இது? உங்க பொண்டாட்டிட்ட பேசுறதுக்கு நீங்க யார கேட்கணும்? போங்க, தனியா பேசினாதான் ஒரு நல்ல முடிவு ஏற்படும். பரவாயில்லையே, உங்க குழந்தைக்குதான் புத்தி வரலனாலும் உங்களுக்காவது புத்தி வந்திருக்கு. வந்து தாண்டி வந்திருக்கேன். பாவி, நீ நல்லா இருப்பியா? என் பொண்ணை போட்டு இப்படி அடிச்சிருக்கிய. பாடி பாத்தீங்களா? இந்த கொடுமையை பாத்தீங்களா? கிளி மாதிரி வளர்த்த என் குழந்தைய எப்படி போட்டு அடிச்சிருக்கான் பாத்தீங்களா? நீ மனுஷனா இல்ல மிருகமா? நான் அப்பவே சொன்னல, நான் சந்தேகப்படுறேன்னு. இப்ப என்ன சொல்ற? இதே மாதிரி உன் தங்கச்சியை நான் கொடுமைப்படுத்திருந்தேன்னா நீ சும்மா இருப்பியாடா? சொல்டா. ஏன் மாப்பிள, என் மக என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் இப்படி போட்டா அடிக்கிறது? இந்த வீட்டுல உங்களை எல்லாரும் அலட்சியப்படுத்தினாலும் நான் ஒருத்தன் தான மதிப்பும் மரியாதையும் கொடுத்தேன். அதை எல்லாத்தையுமே கெடுத்துட்டீங்களே. எதுக்காக அடிச்சீங்க சொல்லுங்க? அவன் மனுஷனா இருந்தா தானே. குட்டி, இத பாருங்க, நல்லா பாருங்க. உங்க பொண்ணை போட்டு அடிச்சதுக்கு ஆளாளுக்கு பதறிட்டீங்களே. இந்த பச்சை புள்ளைய உங்க பொண்ணு எப்படி போட்டு அடிச்சிருக்கா? இத பார்த்ததும் என் மனசு எப்படி துடிச்சு போயிருக்கும், எப்படி பதறி போயிருக்கும்.
இப்ப நீங்க கேட்ட அதே கேள்வி நான் திருப்பி கேட்கிறேன். நீங்க பெற்றது ஒரு மனுஷியா இல்ல மிருகத்தையா? போது நிறுத்துங்க. அந்த குழந்தைய 10 மாசம் சுமந்து பெற்றவனா? அதை அடிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? என்னடி பெரிய உரிமை? நீ சுமந்தத பெருமையா நினைச்சவ இல்லடி, அத ஒரு தண்டனையா நினைச்சவ. இந்த குழந்தை பிறந்ததுல இருந்து என்னைக்காவது ஒரு நாள் பசி எரிஞ்சு அதுக்கு பால் ஊட்டி இருப்பியா? இல்ல தூங்குறன்னு தாளாட்டி இருப்பியா? அத ஒரு தொல்லையா நினைச்சு பள்ளிக்கூடத்துல சேர்க்க சொன்னியே தவிர அவளை உன் பிள்ளையா நினைச்சு என்னைக்காவது சீராட்டி இருக்கியாடி? வயிற்றுல சுமக்கிற பெரு தாய் இல்லடி, அதோட வாழ்க்கையை மனசுல நினைச்சு சுமக்கிறா பார், அவராண்டி உண்மையான தாய். இப்படி தாய்க்குரிய எந்த தகுதியும் இல்லாத உனக்கு உரிமையை பத்தி பேசுறதுக்கு என்னடி யோகியதை இருக்கு? இதப்பா, இனிமே குழந்தைய உரிமைங்கிற பேர்ல அடிக்கிறத மட்டுமல்ல, நீ பாக்குறத கூட என்னால அனுமதிக்க முடியாது. சாரதா, 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 சாரதா எங்க பாத்தீங்களா? பாக்கலமா. சாரதா விளையாட வந்தாளா? இல்லையே. சாரதா வந்தாளா? இங்க வரலமா. சாரதாவை காணோம், பாத்தீங்களா? இல்லையம்மா. இல்லையா? சாரதா எங்கேயாவது பாத்தீங்களா? இல்லையம்மா. இங்க விளையாடிட்டு இருந்தா புள்ள நீ பெத்திருந்தாதானே புள்ள பார்க்க உனக்கு தெரியும். அதான் இவ்வளவு அலட்சியமா இருந்திருக்க. எவ்வளவு பெத்த புள்ள தானே, அதான் இப்படி. பெத்தவங்களை விட இவங்கதான் அந்த புள்ள மேல ரொம்ப பாசமா இருக்கு. ஆமா, பாசமா போலாத பாசம். வாயை மூடிட்டு போமா. குழந்தை எங்கன்னு தெரியலையே. நீ ஒண்ணும் கவலைப்படாத, குழந்தை இங்கதான் எங்கேயாவது விளையாடிக்கிட்டு. மருதுவுக்கு போன் பண்றேன், எப்படி தேடி கண்டுபிடிச்சது. மனசு அழிச்சிக்காம வீட்டுக்குள்ள போமா. சரி. வாங்க மாப்பிள்ள வாங்க. குழந்தை இங்க வந்தாளா? குழந்தையா? இங்க வரலையா? என்னாச்சு? இல்ல, விளையாடிட்டு இருந்த குழந்தைய காணும். என்னது? என் குழந்தைய காணுமா? என் குழந்தை என்ன பண்ணுங்க? என்ன பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் வச்சலா. ஒரு முக்கிய அறிவிப்பு. சாரதா என்கிற 3 வயது சிறுமியை நேற்று முதல் காணவில்லை. காணாமல் போன அன்று சிவப்பு நிறத்தில் வெள்ளைப்பூ போட்ட கவுனும் வெள்ளை நிற செருப்பும் அணிந்திருந்தார். குழந்தையை பற்றி தகவல் தெரிந்தால் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஆய்வாளர், தேனாம்பேட்டை காவல் நிலையம், சென்னை 18. நீங்க தான் சாரதாவா? ஆமா. குழந்தை கிடைச்சிட்டாளா? இல்ல, அந்த குழந்தைய நீங்க கொண்டுட்டதா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. சாரதா, என்ன சொல்றீங்க நீங்க? எனக்கும் அதுக்கும் என்ன? ஸ்டேஷனுக்கு வாங்க, அங்க எல்லாம் பேசிக்கலாம். அத வாங்கம்மா போலாம். ஜீப்ல ஏறுங்க. அந்த குழந்தையோட அப்பாவுக்கும் உங்களுக்கும் கள்ளத்தொடர்பு இருந்ததாகவும், அதுக்கு அந்த குழந்தை தடையா இருந்ததாகவும், அதனால அந்த குழந்தை நீங்க தான் கொண்டதாகவும் அந்த குழந்தையோட அம்மாவும் அவங்க அண்ணனும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. சுத்த போய் சார். என் குழந்தை மேல இவங்க உசிரியை வச்சிருக்காங்க. செத்த பிள்ளை தன்னை விட இந்த அம்மா மேல பிரிய வச்சிருக்காங்கிற பொறாமையிலதான் இப்படி ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. எனக்கு தெரியும் சார், என் குழந்தை நிச்சயமா செத்து இருக்காது. அது எங்கேயாவது காணாம போயிருக்கும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாதீங்க. மிஸ்டர் மருது, ஆதாரம் இல்லாம நாங்க எந்த முடிவும் எடுக்க மாட்டோம். கான்ஸ்டபிள். எஸ் சார். குழந்தை காணா போன அன்னைக்கு போட்டிருந்த ட்ரெஸ் தானே? ஆமா. இது குழந்தை கையில போட்டிருந்த வளையல் தானே? ஆமா. இது குழந்தை போட்டிருந்த செப்பல் தானே? இது 3 திருவாமியூர் கடற்கரை ஓரமா ஒதுங்கி இருக்கு. இல்ல, நான் இல்ல. சாரதா சாடல. அவ செத்துருக்க முடியாது. சாரதா மேல நான் எவ்வளவு அவளனா? இல்ல மருது, நான் கொல்லல. நான் எப்படி அவள? என்ன நம்புக மருது, என்ன நம்புக.
நான் மருது வந்திருக்கேன். என் முகத்துல நீங்க ஏன் முழிக்கலன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. கௌரவத்தை கொடுத்தவங்களே கேவலப்படுறதுக்கு இவனும் ஒரு காரணம் ஆயிட்டானே. இந்த விசுவாசம் இல்லாத மனுஷ முகத்துல எப்படி முழிக்கிறதானே பார்க்காம இருக்கீங்க? இல்ல மருது, இல்ல. உங்களை விசுவாசம் இல்லாதவர்னு நான் மட்டும் இல்ல, இந்த உலகத்துல பிறந்த புல் பூச்சி பூண்டுல இருந்து மண் மரம் மனுஷன் வரைக்கும் யாருமே சொல்ல மாட்டாங்க. வசதி வந்த உடனே பழசையும் பழகுனவங்களையும் மறந்துடுற இந்த காலத்துல உங்க உழைப்பால உங்க திறமையால முன்னுக்கு வந்த நீங்க உங்க அந்தஸ்துக்கு காரணமே நான் வாங்கி கொடுத்த ஒரு தையல் மிஷின் தான் நினைச்சு உங்க வாழ்க்கையை எனக்கு அர்ப்பணிக்க நினைச்சீங்களே. அந்த நினைப்பு ஒண்ணு போதாதா? நான் உங்களையே சந்தேகப்படுவேன். நீங்க என் மேல வச்சிருக்கிறது பாசம் தான், நான் உங்க மேல வச்சிருக்கிறது பக்தி. அவசரத்துல அர்ச்சகரை சந்தேகப்படலாம், ஆனா ஆண்டவனையா சந்தேகப்படுவாங்க? ஏன் சுயமரியாதையை காப்பாத்திக்கிறதுக்காக உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு உங்க நிம்மதியை கெடுத்ததும் இல்லாம இப்ப நீங்க உங்க குழந்தை தெரியறதுக்கும் நான் காரணமாயிட்டேன். அந்த குத்தத்துக்காக தான் உங்க முகத்துல முழிக்க முடியாம இன்னைக்கு நான் கூலி குறிய நிக்கிறேன். மருது, இது வரைக்கும் உங்களை நான் உதவின்னு கேட்டதே இல்லை. இன்னைக்கு கையெடுத்து கொண்டு கேட்கிறேன், செய்வீங்களா? சரி, உங்களை ஜாமீன்ல எடுக்கணும், நீங்க நிரபராதி நிரூபிக்கணும், அதானே ஏற்கனவே ஏற்பாடு செஞ்சுட்டு வந்துட்டேன். இல்ல மருது, இல்ல. எனக்கு தேவை இந்த சிறையில இருந்து விடுதலை இல்ல, என் மனசு போட்டு தச்சிட்டு இருக்கிற உறுத்தல் இருந்துதான். மருது, நான் உங்க மனைவியை பார்க்கணும், அழைச்சிட்டு வருவீங்களா? இவ்வளவுக்கு காரணம் அவதான். அவ முகத்துல என்ன முழிக்க சொல்றீங்க? இல்ல மருது, பொம்பளைங்க மாதிரி பயப்படுறவங்களும் இல்ல, நிலைமை வந்துட்டா அவங்கள மாதிரி துணிறவங்களும் இல்லைம்பாங்க. உங்க மனைவிக்கு அப்படி ஒரு நெருக்கடி ஏற்படுத்தினது என் தப்புதான். அதுக்காக நான் அவங்க கால்ல வேணா விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். இப்ப எனக்கு வேணுங்கிறதெல்லாம் உங்க குழந்தை உயிரோட இருந்தா அதுவே எனக்கு போதும். நான் உங்க வீட்டுல இருந்து மட்டும் இல்ல, இந்த உலகத்தை விட்டே போயிடுறேன். இந்த பழியில இருந்து மட்டும் என்ன காப்பாத்துங்க மருது, தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க மருது.